பாருங்கள், என்ன அப்படின்னா மல்லி இலை சாதம் பண்ணுறோம். அது காலையில் பசங்களுக்கு அவசரமாக அதை பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எளிமையான ஒரு ஈஸியான ஒரு சாப்பாடு லஞ்சு. இது வந்து பாருங்கள், மல்லி இலையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டா 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 பூண்டு பல், அப்புறம் வந்து புளி தேவையான எடுத்துக்கணும். சின்ன பல்லாக பூண்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 5 பல் எடுத்துக்கலாம் தேவையானது. இதை எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையானவை என்னென்னு பாருங்கள். வந்து என்ன அப்படின்னா இந்த வரமிளகாய் கொஞ்சம் 2 எடுத்து வச்சுக்கணும். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் குண்டு உளுந்து, அப்புறம் வந்து என்னென்னா கடலைப்பருப்பு உலகம் எடுத்து வச்சுக்கிட்டு வானலில் நல்லெண்ணெய் எடுத்து அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு போட்டு, சிறிதளவு தான் போடணும் கடுகு, சிறிதளவு போட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். போட்டு குண்டு உளுந்தையும் போட்டுக்கணும். அது ப்ரௌனிஷாக அதாவது சிவந்த நிலையில் வந்த உடனே அப்புறம் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதிலே போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் கிள்ளி வச்சதை அப்படியே லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து தட்டி அதில் கொட்டி அந்த பேஸ்ட்டை வந்து கொட்டி நல்லா அப்படியே சிம்மிலே வச்சு கிளறணும். ரொம்ப நீங்கள் என்ன தீ வச்சிங்கன்னா, நெருப்பு வச்சிங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக வேகமாக எரிய விடக்கூடாது. லைட்டாக சிம்மிலே வச்சுட்டு நல்லா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை நல்லா வதக்கணும். வதக்கி அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு வடித்து வச்ச அந்த சாதம் இதுக்கு பாருங்கள், சாதத்தை வடித்து வச்ச சாதத்தை எடுத்து அதில் கொட்டி நல்லா கிளறணும். கிளறிட்டால் நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த கொத்தமல்லி சாதம் ரெடி. நான் கிளறுதேன் பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த சாதம் கிளறுதேன். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாலாம் கிள்ளி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி சாதம் ரெடி. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் செரிமானத்துக்கு நல்லது. இந்த கொத்தமல்லி இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் வந்து என்ன அப்படின்னா இதய ஆரோக்கியம் பெறதுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அது கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது வந்து இதயத்துக்கு ஆரோக்கியம். 2வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த மல்லி இலைக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியம். கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் மிக மிகவும் இது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து அந்த கல்லீரலில் ஏற்படக்கூடிய புண்ணை கூட இது வந்து குணப்படுத்தக்கூடியது. அதே போல் வந்து வாய் துர்நாற்றம், அந்த துர்நாற்றம் வந்து போகும். பல்லில் வந்து அந்த நம்ம கிருமிகள் அட்டாக்கும் இது வந்து என்ன செய்யும்னா குறையும். அந்த கிருமிகளை நீக்கி சுத்தம் பண்ணி அதான் வந்து வாய் துர்நாற்றத்தை வந்து போக்கக்கூடிய தன்மையும் இந்த கொத்தமல்லி இலையில் இருக்குது. அதனால் இதை வந்து எளிமையான முறையில் நீங்கள் ஈஸியான ஒரு குறுகிய நேரத்தில் வந்து பண்ணக்கூடிய இந்த சாதம், இதை வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. இதை நான் முடிக்கிறேன். நன்றி.